ஹைவேல போகும்போது ஸ்கிப் பண்ண ஊரு, ஆனா உள்ள போய் பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. 200k அச்சீவ் பண்ற பயணத்துல நான் இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நைட்டு லோக்கல் டியூட்டி போயிட்டு லேட்டா தான் வந்தேன். அப்புறம் நம்மள அலாரம் தான் நம்மள எழுப்பி விட்டுச்சு. இந்த டியூட்டி நமக்கு சாயங்காலம் தான், அதனால தப்பிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்களேன். சோ ஹாய் காய்ஸ், என் பேரு கார்த்திகேயன்ங்கிற கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டிங் டிரைவர். காலையில எழுந்த உடனே பிரஷ் எடுத்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டுல இருக்க மாங்காய் மரத்துல பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பாக்குறேன். பார்க்கவே சூப்பரா இருந்தது. கீழே வந்து கையோட புஷ்அப் எடுத்துட்டு ஒரு கப் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க வீட்டுல காலையில எப்பவுமே இந்த மாதிரி உட்காந்து பேசுறது வழக்கம். அப்பதான் நிறைய பஞ்சாயத்து வெளியே வரும். சோ அதுக்கடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெயில் இப்பயே மண்டையை பொழக்குது, அதனால டெய்லியும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நானும் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ற வேலை இருந்துச்சு, அதையும் உட்காந்து பக்காவா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். உடனே குளிச்சுட்டு பக்காவா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சோ திண்டிவனத்துக்கு போலாமா? வீட்டுல இருந்து ஷார்ப்பா 11 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. அடிக்கிற வெயில எப்படி தூங்குறாங்க பாத்தீங்களா 2 பேரும். சோ அதுக்கப்புறம் என்ன வழக்கமான எங்க அம்மாக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. இது ஒரு ஒன் வே பிக்கப், அதாவது திண்டிவனத்துக்கு போயிட்டு நம்ம கிளைண்ட பிக்கப் பண்ணிட்டு வரணும். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தே போக ஆரம்பிச்சேன். வெயில் மண்டைய போல ஆரம்பிச்சிச்சுங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே பஸ் வந்துச்சு. ஆனா என்ன சீட்டு தான் கிடைக்கல நமக்கு. சோ ஸ்டாண்டிங்ல கிளம்பாக்கத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் நம்ம கிளம்பாக்க ரீச் ஆயிட்டோம். நம்ம கிளைண்ட் நம்மள விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போற பஸ்ல ஏற சொன்னாரு. அந்த பஸ்ல ஏறிட்டு கூட்டேரி பட்ல இறங்க சொன்னாரு நம்மள. நானும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போற பஸ் தேடுறேன், கண்ணிலேயே மாட்டலங்க. அப்புறம் ஒரு வழியா பஸ் கண்டுபிடிச்சு ஏறி உட்காந்தாச்சு. வீட்டுல இருந்து கிளம்பி பஸ்ல போய் உட்கார்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து என்ன ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். சோ கிளம்பாக்கத்துல இருந்து கூட்டேரி பாட்டுக்கு 90 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. என்ன வரப்போ உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வயிறு கடமோட சவுண்ட் போட ஆரம்பிச்சு. சோ கொண்டு போன ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன். இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து அப்படியே பழைய நினைவுகள்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டக்டர் வந்து ஸ்டாப் வந்துச்சு இறங்கடா அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு 1:30 போல நம்ம கூட்டேரி பட்டு இறங்கிட்டோம். நம்மள பிக்கப் பண்றதுக்கு நம்ம கிளைண்ட்டுமே வந்துட்டாரு. நம்ம இப்போ ரெட்டனேன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்ல நம்ம ஹைவேஸ்ல போகும்போது தான் பாத்துருப்போம். உள்ள போனதாங்க தெரியுது, அவ்வளவு அழகா இருந்தது ஊரு. எனக்கு யூசுவலாவே கிராமங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் இந்த ஊர் சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கடுத்து நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கார் சாவி வாங்கியாச்சு. வாப்பா தம்பி, என் பேர் தான் பஞ்சு பரமசிவம். பார்த்து பத்திரமா என்ன கூட்டு போனோம், இல்ல மூஞ்சில பஞ்சு விட்டுருவேன். அதுக்கடுத்து கிளைண்ட பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். வண்டி ஓட்டுறது சூப்பராவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட ரோடு அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. என்னதான் நம்ம சிட்டில வண்டி ஓட்டினாலும் கிராமத்துல வண்டி ஓட்டுற ஃபீலே தனிங்க. அதுக்கடுத்து நம்ம சென்னை போற பைபாஸே பிடிச்சாச்சு. மேல்மருவத்தூர்ல வண்டிக்கு பெட்ரோல் போட ஸ்டாப் போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம கிளைண்ட் கூட ஜாலியா பேசிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 5:30 போல நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கிளைண்ட் வந்து கார் பார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கிளைண்டே கூட தான் பஸ்ஸால விட்டாரு. அங்க இருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். சோ வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.